மகாபாரத போரில் என்ன நடக்கின்றது என்பதை பற்றி கண்ணில்லாத திருதராஷ்டிரனுக்கு அவனுடைய அமைச்சனான சஞ்சயன் சொல்லிக்கொண்டே வருகின்றான். அப்பொழுது அர்ஜுனனை பற்றி சொல்லும் பொழுது கபித்வஜ என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அர்ஜுனனுடைய தேரிலே ஆஞ்சநேய பெருமான் வீற்றிருக்கின்றார். கபி என்றால் குரங்கு என்பது அர்த்தம். கபித்வஜ என்றால் ஆஞ்சநேய பெருமான் கொடியிலே வீற்றிருக்கின்றார். இவர் ஏன் கொடியின் மீது வீற்றிருக்க வேண்டும்? இதற்கு ஒரு கதை உண்டு. கிருஷ்ணரிடம் சொல்கின்றாராம் அர்ஜுனர், கிருஷ்ணா, நான் ராமாவதார காலத்திலே இருந்திருந்தால் கிஷ்கிந்தியில் இருக்கக்கூடிய வானர வீரர்கள் கல்லினை கொண்டு சேது பாலத்தை கட்டினார்கள். நான் என்னுடைய வில்லாற்றலினால் என்னுடைய காண்டீபத்தை கொண்டு அஸ்திரங்களாலே ஒரு பாலத்தை அமைத்திருப்பேன் அல்லவா அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணருக்கு புரிந்துவிட்டது. அர்ஜுனன் தன்னுடைய திறமையின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கின்றான், மிகப்பெரிய கர்வம் கொண்டிருக்கிறான் என்ற உண்மையை புலப்படுத்துவதற்காக அவர் ஒரு போட்டி வைக்கின்றாராம். நீ சொன்னாய் அல்லவா அர்ஜுனா, இப்பொழுது ஒரு பாலத்தை அமைப்பாயாக அஸ்திரங்களை கொண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது அர்ஜுனன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய காண்டீபத்தை எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய பெருமையோடு ஒரு பெரிய பாலத்தை கட்டுகின்றானாம். அப்பொழுது ஒரு சிறு குரங்கு அந்த பாலத்தின் மீது நடப்பதற்காக வருகின்றதாம். ஆனால் அது ஒரே ஒரு காலை ஊன்றியவுடனே அந்த பாலம் தொப்பென்று விழுந்து விட்டதாம். இப்பொழுது அர்ஜுனனுக்கு தன்னுடைய கர்வம் குலைந்து விட்டது. ஏன்னா அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான், தன்னுடைய காண்டீபத்தின் மீதும் தன்னுடைய வில்லாற்றலின் மீதும் அவன் மிகப்பெரிய கர்வம் கொண்டிருந்தான். ஆனால் ஒரு சிறு குரங்கு இப்படி செய்து விட்டதல்லவா? அந்த குரங்கு வேறு யாரும் கிடையாது, அது ஆஞ்சநேய பெருமாள். அதனால் அந்த ஆஞ்சநேய பெருமாளை வணங்கி அவன் கேட்கின்றானாம், தாங்கள் என்னுடைய கொடி மீது அமர்ந்து எனக்கு வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு. அதனால தான் அர்ஜுனனுடைய கொடியின் மீது ஆஞ்சநேய பெருமான் வீற்றிருக்கின்றார். அதனால் தான் அர்ஜுனனை பற்றி சொல்லும் பொழுது கபித்வஜ என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான் சஞ்சயன். இப்பொழுது நமக்கு தெரிகின்றது அல்லவா ஆஞ்சநேய பெருமான் ஏன் அர்ஜுனனுடைய கொடியின் மீது அமர்ந்திருக்கின்றார் என்று. ஆஞ்சநேய பெருமான் அமர்ந்திருக்கும் வரை அர்ஜுனனை வீழ்த்த யாராலும் முடியாது. தேரோட்டியாக கிருஷ்ணனும் இருக்கும் வரையில் யாரும் அவனை வீழ்த்த முடியாது. இதுதான் உண்மை. ஜெய் கிருஷ்ணா.